8000க்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் எக்ஸ்சேஞ்சு தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. டெக்னீஷியன் மட்டும்தாங்க இதை யூஸ் பண்ண முடியும். இந்த ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, இது என்ன காரணத்தினால சேல்ஸு அப்படின்றதையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக சொல்கிறேன். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அவருக்கு ஹாப்பி ஆகிட்டார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாரு. இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்தளவுக்கு ரீஒர்க் ஸ்டேஜ் போகுது. அது இல்லாமல் கஸ்டமர் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க கஷ்டப்பட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரு. ஆக்சுவலி இதில் இருக்குது மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா FT00 புதுசுங்க. வெர்ஷன் 2 தான் நினைக்கிறேங்க. வெர்ஷன் 2 இருக்குது. அதே மாதிரி வந்து ஜெம்டெக்கோட நார்மல் ரிமோட் கிட்டு, இதில் ஒரு USB போர்டு, சான் கம்பெனி 4 டிரான்சிஸ்டர் போர்டு, அப்புறம் ஒரு 2 கெப்பாசிட்ரு 10,000 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட்டு. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதையும் சொல்லியே கொடுக்குறேன். பட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யாராவது கட்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நம்மளுடைய காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் சேர்த்து இது கூட கொடுத்துட்றேன், நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டுக்குங்க. 9,000 வரும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட எடுத்துக்கிட்டிங்கன்னா 9,000 வரும். இதில் இருக்கிறதும் டைப் 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், நம்ம கொடுக்குறதும் டைப் 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இதில் 5 ஆம்பியர் கிடைக்கும். இதில் 5 ஆம்பியர் தான் போட்டிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இதை நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையருக்கு லோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் வகையில் உங்களுக்கு வந்து 500 மேனிக்கு தான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கு இந்த ஆம்ப்ளிஃபையரில். இல்லை உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு வேண்டாம் அப்படின்னும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதுக்காவது ஒரு ஸ்டீரியோ ஆம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் ஆகாது. பட் எப்போ பிடுங்கிட்டு போகுன்றது அது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பட் வர வரைக்கும் வச்சு குத்திக்க வேண்டியது தான். பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தான் ஒரு வீடியோ போட்டேன், பகுதி ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ணி முடியவே இல்லை. பட் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரானிக் டீகோடருக்கு போகிறாரு. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் 1 மணி நேரத்தில் செய்கிற ஆம்ப்ளிஃபையர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் திருப்திகரகம் அடைஞ்சிட முடியாது அப்படின்றது. இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேலை நீட்டாக பார்த்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு கம்பல்சரி செய்யலாம். இதில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த வியூ மீட்டர்னால் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வியூ மீட்டர் கொண்டு போய்ட்டு ஸ்பீக்கர் லைனில் கொடுத்து இது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்து வியூ மீட்ரு போனதுமே இந்த பவர் சப்ளை ஷார்ட் ஆகிருச்சு, இந்த 0-12 வோல்ட். மற்றபடி போர்டில் ஆன் ஒர்க்கிங் கண்டிஷன், ரிமோட் கிட் ஒர்க்கிங் கண்டிஷன், இந்த FT00வும் ஒர்க்கிங் கண்டிஷன். நீங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு அழகாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக் போர்டு வச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இது மட்டும் எடுத்திங்கன்னா 8,000. கொரியர் காஸ்ட்டு செப்ரேட்டு. இல்லை எனக்கு இந்த காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரும் வேணும் அப்படின்னும்போது வந்து டோட்டலாக 9,000 ருபீஸ், 9,000 ரூபா. இந்த ஆம்ப்ளிஃபையர் 13,000க்கு வாங்கி 2 மாதம் ஆகலை, 9,000க்கு கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 9,000 வெறும் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் நினச்சிக்காதீங்க. இதில் FT00 விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த கடையிலுமே FT00 ஸ்டாக்கே கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2,800 வரைக்குமே FT00 போச்சுங்க. பட் இப்போ விலை கம்மியாக போயிட்டுருக்கு. ஆனால் அப்போத்தி விலைக்கு அது ஒர்த்துபிள் தான் அப்போ வாங்கினதுக்கு. பட் ஆனால் அந்த ரேட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ரிமோட் கிட்டு ஒரு 1,200. இந்த 4 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 700. அதே மாதிரி இந்த 5 சேனல் போர்டு ஒரு 1,200. FT00 ஒரு 2,200. கேபினெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு 800. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 400. இது வந்து ஒரு 500. இந்த பேனல் வந்து ஒரு 1,000 ருபீஸ் கணக்கு வச்சுக்கோங்க. மெட்டல் நாப்பு தான் இருக்குது. கர்ருன்னு சுற்றும். நீங்கள் அதை வச்சு லாரி கூட ஓட்டி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா உடனே வாங்க. ஒன்லி ஃபார் டெக்னீஷியன் மட்டும்தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரை வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி ஓட்ட முடியும். லோ பட்ஜெட்டில் இருக்கவங்களுக்கு, இல்லை தனித்தனியாக கேட்டால் கூட பிச்சு குதறி கொடுத்துட்ற அந்த ஆம்ப்ளிஃபையரு
தேவைப்படுறவங்க உடனே வாங்க. கேபினெட் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போங்க, பேனல் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொரியர் காஸ்ட் வந்துடும். அதையும் நான் சொல்லிவிட்டேன். மொத்தமாக எடுத்துக்கிறதுனாலும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் ஒன்று சொல்லிப்புறேன், தனித்தனியாக கேட்டிங்கன்னா ஒரு மெட்டீரியல் மேலே 60 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அதையும் சொல்லிடுறேங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு பொருளையுமே கழட்டி அதை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி அதை உங்கள்கிட்ட கொடுக்கணும். இப்போ ஒரே டெக்னீஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து டேரெக்டாக அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். தேவைப்படுறவங்க உடனே வாங்க செல்லுங்களா. நன்றி.